Fire style searing migraine. Fire style. Joji, Ino, உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே. அப்பா நீ பயங்கர திறமைசாலியா இருக்கியே. ககாஷி சென்சை, நீங்க ஓகே தானே? ஷாரிங்கான பயன்படுத்திக்கிட்டே இது வரைக்கும் நான் 4 தடவை லைட்னிங்கையும் பயன்படுத்திட்டேன். இன்னும் எவ்வளவு நேரம் தொடர முடியும் தெரியல. திறமைசாலிங்க தான். அவங்க ஒன்னா சேர்ந்து நல்லா சண்டை போடுறாங்க. ஆனா ககாஷி சென்சை தான் அவன் அட்டாக் பண்ணாரே, அதுவும் லைட்னிங் பிளேட வச்சு. நீ சொன்னது சரிதான். நீ நேரத்துக்கு அவன் உயிரோடவே இருந்திருக்க கூடாது. ஆனா அவன் உடம்புக்குள்ள இருந்த ஒரு மான்ஸ்டரை மட்டும் தான் நான் கொண்டிருக்கேன். இப்பதான் எனக்கு புரியுது. ஓகே, அப்படின்னா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? எனக்கு தெரிஞ்சு அந்த 3 டார்க் ஃபிகர்ஸ் அப்புறம் மாஸ்க போட்டுக்கிட்டு ஒருத்தன் நிக்கிறான்ல, எல்லாருக்கும் தனித்தனி இதயங்கள் இருக்கு. ஆனா மொத்த 5 இதயங்களும் அவனுக்கு சொந்தமானது. ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒண்ணு குறைஞ்சிருக்கு. அதுக்கு ககாஷிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்படின்னா மத்த 4 ஹார்ட்ஸையும் எப்படியாவது அழிச்சாகணுமா? பள்ளி அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டீங்க. எல்லாரையும் வீழ்த்தி உங்க இதயங்களையும் நான் எடுத்துப்பேன். இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. அவன் திருடி வச்சிருக்கிற இதயங்களோட சக்கர நெட்வொர்க் எல்லாத்தையும் பயன்படுத்துறான். முக்கியமான விஷயம், லீஃப் வில்லேஜ் சேர்ந்தவங்கள எரிப்பீங்களா இல்ல புதைப்பீங்களா? காக்கசுவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நினைச்ச பவுண்டியை அடையிற வரைக்கும் அவன் தூங்கவே மாட்டான். ஆனாலும் அவன் தலைக்கு இவ்ளோ பெரிய அமௌண்டா? ஏன் சொல்றேன்னா, நான் இவ்ளோ ஈஸியா இது வரைக்கும் யாரையும் போட்டதே கிடையாது. கொஞ்சம் உளராம இரு. உன் தலைய வெட்டி வீசினதை மறந்துட்டியா என்ன? காக்கசு, போதும், வாய மூடு. ஏதோ செத்தானே இவன் ஸ்டூடெண்ட்ஸா நீங்க? அவனே 1ஆம் நம்பர் டம்மி பீஸ். அவன் கிட்டயா கத்துக்கிறீங்க? அசுமா சென்சை பத்தி தப்பா பேசாத. ஜோஜி, ஆமா, உடற்பயிற்சினா என்னன்னு உனக்கு தெரியுமா? எவ்வளவு குண்டா இருக்க. சொன்னா கேட்கவே மாட்டியா? அவன் விரிச்ச வழியில நீயே போய் மாட்டிக்காத, சரியா? சரி, சாரி. ஜோசி, உன் கதையை முடிக்கிற நேரம் வந்துருச்சு. உனக்கு எவ்வளவு தைரியம்? எவ்வளவு நேரம் தான் தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருப்ப?
முடியவே முடியாது போல இருக்க. இவனுங்க எல்லாம் சேர்ந்து டார்ச்சர் பண்றானுங்க. ரெண்டு பேருக்கும் ஒன்னும் ஆகலையே. சமாளிச்சிருவேன். என்னப்பா ஷாக் அடிச்சது போல அப்படியே துடிச்சுக்கிட்டு இருந்தா? நீ அதெல்லாம் பேசாத. நான் ஒன்னும் ஷேடோ க்ளோனை பார்த்து ஏமாந்து போகல. அப்படியா? பாத்துட்டேன். ஓகே. ஷிக்கமாரு, அடுத்து என்ன பண்ண போறோம்? முதல்ல அவங்க ரெண்டு பேரையும் நம்ம தனித்தனியா பிரிக்கணும். தனித்தனியா சண்டை போட்டாதான் அவங்கள சமாளிக்க முடியும். சரிதான். ஆனா அப்படி நடக்கணும்னா ஒருத்தரவது அந்த ஹீடான புடிச்சு வைக்கணும். அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். வேண்டாம் விட, அது ரொம்ப ஆபத்தானதா. என்னோட ஷேடோ பொசிஷன் ஜூட்ஸுக்கு அப்புறமா தான் நீ மைண்ட் டிரான்ஸ்ஃபரை பயன்படுத்தி ஆகணும். ஒருவேளை மிஸ் ஆயிட்டா கொஞ்ச நேரத்துக்கு உன்னால உன் பாடிக்குள்ள போக முடியாது. வேண்டாம், நமக்கு அது செட் ஆகாது. அத நான் பாத்துக்கிறேன். நான் அவனை கட்டுப்படுத்தி இங்க இருந்து கூட்டிட்டு போறேன். முதல்ல அவனை பிடிச்சாகணும். அவங்களோட கவனத்தை எப்படியாவது திசை திருப்பணும். நான் அதை முயற்சி பண்ணவா? உன் மேல ஒரு சின்ன கீறல் பட்டாலும் அந்த பிளட் எடுத்துக்கிட்டு உன் கதையை முடிச்சிருவான். சோஜி, நீ இப்போ உன் சக்கராவை சேமிச்சாகணும். இன்னொருத்தர சமாளிக்கிறதுக்கு கக்காஷி சென்சேக்கு நீ உதவியா இருக்கணும். ஹிடான நான் பாத்துக்கிறேன். நீங்க யாரும் இதுல தலையிடாதீங்க. இனி நீயே அவனை பாத்துக்க. இந்தா. தேங்க்ஸ். திரும்பவும் அதே ஜூட்சுவா? கொஞ்ச நேரம் நாம ரெண்டு பேரும் மோதலாமா? தூரத்துல இருந்து சண்டை போடுறியே, உனக்குலாம் வெக்கமா இல்ல? பைத்தியக்காரத்தனமா இருக்கு. நிழலை பயன்படுத்தி பிளேட வீசுறானா? காத்துல எப்படி தப்பிக்கிறேன்னு பாப்போம். அவ்வளவு சுலபம் இல்ல தம்பி. உன் ஷேடோஸ் ஃபாலோ பண்ற வரைக்கும் இந்த ஜூட்ஸுவை என்னால. கிட்டத நான் வர சொன்னேன், வந்துட்டேன். நான் நிழல்ல ஒளிஞ்சுக்கிறவன் இல்ல, நிழலா மாறுறவன். ஷேடோ பொசிஷன் ஜூட்ஸு வெற்றிகரமா முடிஞ்சது. உன்னை பார்த்தாலே எனக்கு அடிக்கணும்னு தோணுது. ஷிக்கமாரு, சீக்கிரமா வேலையை முடி. நான் பாத்துக்கிறேன். என்ன முறைக்கிற? கொஞ்ச நேரம் ஓடி பிடிச்சு விளையாடலாமா? எங்க கூப்பிட்டு போற? உன்னை விட மாட்டேன்டா. அவன் தனியா போய் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டான்னு தோணுது. ஆனா ஒண்ணு, அவன் திறமைய பாராட்டியே ஆகணும். வளர்ந்திருந்தான்னா அவன் தலைக்கும் பெரிய பவுண்டி கிடைச்சிருக்கும். ஆனா இன்னைக்கு அவன் உயிரை விட போறான். உங்க தலையில போட்டிருக்கிற பேண்டெல்லாம் பார்க்கும்போது நான் முதல்ல லீஃப் வில்லேஜில் பார்த்த அந்த ஷினோபி தான் என் ஞாபகத்துக்கு வரான். உங்களுடைய முதல் ஹொக்காகே. என்ன? அப்ப இவனுக்கு என்னதான் வயசாகி இருக்கும்? அப்படின்னா உனக்கு சாவுங்கிறதே கிடையாதா? என்னுடைய ஆயுள நீட்டிக்க நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். அதுக்காக நான் எத்தனை பேருடைய இதயங்களை திருடி இருக்குன்னு தெரியுமா? அப்பச்சு ஓடுறவன் நினைக்கிறியா? உன்னுடைய இந்த ஷேடோ ஜூட்ஸு எனக்கு தெரிஞ்ச 5 நிமிஷத்துக்கு மேல வேலை செய்யாதுல்ல. உன்னோட உயிரை எடுக்கிறத ரொம்ப சுலபமாக்கிட்ட.
இது ஃபயர் மெயின் ஸ்டைலோட மாஸ்க் தானே? என்னோட உடம்புல இருக்கிற இதயத்தையும் சேர்த்து என்னால ஒரே நேரத்துல 5 இதயங்களை கட்டுப்படுத்த முடியும். இப்போ ஒரு புது இதயம் தேவைப்படுது. உன்கிட்ட இருந்து தான் எடுத்துக்க போறேன். சடங்குக்கு தேவையான எல்லாமே இப்ப தயாரா இருக்கு. இந்த வேட்டைக்காக தாண்டா காத்துக்கிட்டு இருந்தேன். இனி உனக்கு சாவு.